அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த பதிவுல நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் மேரு வக்ராசனா. மேரு வக்ராசனா அப்படின்னா, மேருனா முதுகெலும்பு, வக்ரா அப்படின்னா பின்னோக்கி திரும்புறது, பின்னோக்கி பார்க்கிறது. ஆஹ் இந்த முதுகெலும்ப நம்ம முறுக்கி ட்விஸ்ட் பண்ணி நம்ம உடம்ப வந்து நல்லா திருப்பி நம்ம பின்னோக்கி பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஆசனம். இப்ப இந்த ஆசனம் எப்படி செய்யறதுன்னு சொல்லி நம்ம இப்ப பார்ப்போம். காலை நீட்டி இந்த மாதிரி உட்கார்ந்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு முதுகு வந்து நல்லா நேரா வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா 2 மூச்சு இழுத்து விடணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு காலை மட்டும் மடக்கணும். முதல்ல நான் வலது காலை மடக்கி செய்றேன். இந்த வலது காலை மடக்கி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த வலது கால் பாதத்தை இடது காலுக்கு அந்த பக்கம் என்ன பண்ணும், இந்த மாதிரி கொண்டு போய் வைக்கணும். பாதத்தை இந்த மாதிரி வச்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய இடது கையை இந்த மாதிரி நல்லா மேல தூக்கணும். அதுக்கப்புறமா இந்த இடது கையும் நல்லா என்ன பண்ணும், இந்த வலது பக்கமா கொண்டு வந்து கீழே வைக்கணும். இந்த வலது கையை என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அப்படியே பின்னாடி கொண்டு போய் இடது கையும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பின்னாடி கொண்டு போகணும். எவ்வளவு தூரம் இந்த 2 கையும் உங்களால கொண்டு போய் வைக்க முடியுமோ அந்த மாதிரி வச்சுட்டு நீங்க என்ன பண்ணும், நல்லா திரும்பி பார்க்கணும். ரொம்ப இந்த அளவுக்கு நம்ம கொண்டு போய் தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை. நமக்கு எந்த அளவுக்கு வருமோ அந்த அளவுக்கு வச்சு கூட நம்ம என்ன செய்யலாம், நம்ம பண்ணலாம். சிலவங்களுக்கு இந்த மாதிரி கொண்டு வர முடியாது. அவங்களாம் என்ன பண்ணலாம்னா, இந்த காலை இந்த பக்கம் வச்சு பண்ணாம ஒரே பக்கம் கூட வச்சு என்ன செய்யுங்க, இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இது நல்லா பழகுனதுக்கு அப்புறம் காலை அடுத்த பக்கம் கொண்டு போய் வச்சுட்டு நீங்க என்ன பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு பார்க்கலாம். ஒரு பக்கம் மட்டும் செஞ்சுட்டு விடக்கூடாது. கட்டாயமா 2 பக்கமும் இந்த ஆசனத்தை நீங்க செஞ்சு பார்க்கணும். இந்த மாதிரி கால் மடக்கிக்கோங்க. பாதத்தை அப்படியே என்ன பண்ணும், வலது பக்கம் கொண்டு வந்து வைக்கணும். அதுக்கப்புறமா இந்த கையை மேலே தூக்கணும். மெதுவா இந்த கையை அப்படியே இடது பக்கம் கொண்டு போய் வச்சுட்டு மெதுவா என்ன செய்யணும், நல்லா திரும்பி பார்க்கணும். முடிஞ்சா எந்த அளவுக்கு இந்த 2 கையும் நல்லா பின்னாடி கொண்டு போக முடியுமோ வச்சுட்டு முழுமையா திரும்பி பார்க்கணும். ஆசனம் முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா மூச்சு இழுத்து விடணும். இப்ப ஆசனம் செய்யறதுக்கு முன்னாடி, இந்த மேரு வக்ராசனம் செய்யறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல இந்த மாதிரி வக்ராசனம் வந்து பழகலாம். வக்ராசனம் இந்த மாதிரி காலெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப உள்ள தள்ளி வைக்காம கொஞ்சம் வெளியில முட்டிக்கு வெளியிலே வச்சுட்டு கூட என்ன செய்யலாம், இந்த மாதிரி வக்ராசனம்லாம் நல்லா செஞ்சு பார்த்து இதெல்லாம் பழகுனதுக்கு அப்புறம் மேரு வக்ராசனம் போட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா வரும். ஆசனம் செய்யறதுக்கு முன்னால ஒரு சின்ன வார்ம் அப் பண்ணணும் அப்படின்னா, நீங்க காலை அந்த மாதிரி அகலமா வச்சுக்கணும். கொஞ்சம் அகலமா வச்சுட்டு முதுக நேரா வச்சுக்கோங்க. உடம்ப நல்லா என்ன பண்ணுங்க, அப்படியே ட்விஸ்ட் பண்ணி ஒரு வார்ம் அப் வந்து கொடுங்க. ஒரு 10 தடவை இந்த மாதிரி பண்ணணும். இதெல்லாம் செஞ்சுட்டு நீங்க ஆசனம் செஞ்சீங்கன்னா கொஞ்சம் எளிமையா இருக்கும். நேரடியா ஆசனம் பயிற்சி பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப கடினமா தான் தெரியும். மேரு வக்ராசனா எப்படி செய்யறதுன்னு சொல்லி இந்த பதிவுல பார்த்தோம். இந்த ஆசனத்தை முயற்சி பண்ணி பாருங்க. நிறைய பலன்களை கொடுக்கும். முதுகு வலி வந்து சரியாகும். இடுப்புல உள்ள தசைகள் வந்து குறையும். சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு அந்த இன்சுலின் வந்து நல்லா சுரக்கும். முதுகெலும்பை முறுக்கி பண்றதுனால உடம்பு வந்து எப்போதுமே நமக்கு ரொம்ப இளமையா இருக்கும். நிறைய பலன்களை தரக்கூடிய ஒரு ஆசனம். ரொம்ப கடுமையான முதுகு வலி இருந்துச்சு அப்படின்னா நீங்க உங்களுடைய டாக்டர்கிட்ட வந்து நீங்க கன்சல்ட் பண்ணிட்டு தான் இந்த ஆசனத்தை செய்யணும். கர்ப்பிணி பெண்கள்லாம் வந்து இந்த ஆசனத்தை வந்து முயற்சிக்க வேண்டாம். எப்போதுமே அவங்க ட்விஸ்டி போஸ் அப்படிங்கிறத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. மற்றபடி இயல்பா வந்து எல்லாருமே என்ன செய்யலாம், இந்த ஆசனத்தை வந்து செஞ்சு பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பல தகவலுடன் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். நலமுடன் இருங்கள். நன்றி.